வணக்கம் மக்களே! இன்னைக்கு அய்யனார் துணை எபிசோடில பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நல்லா இருந்தது. பொங்கல்லாம் வைக்கிறதுக்கு நைட்டே வந்து நிலா வந்து பிளான் பண்ணி கலர் பொடிலாம் வாங்கிட்டு வந்து கோலம்லாம் போட்டு குடும்பமே உட்காந்து வந்து கோலம் போட்டாங்க. அப்போ வந்து சோழனுக்கும் நிலாவுக்கும் நடந்த அந்த க்யூட்டான மொமெண்ட்ஸ் வந்து செமையா இருந்தது. நிலா வந்து பொங்கல் பானை உடைவாங்க. ஸோ சோழன் வந்து கேலி பண்ணிக்கிட்டே இருப்பாரு. "இது என்ன பொங்கல் பானை மாரியே இல்லையே! ஏதோ சுடுதண்ணி வைக்கிற அண்டா மாரில இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு கேலி பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அப்பன்னா நீ வரடா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து சொல்லுவார். இல்லை அவங்களே வரையட்டும் நல்லா தான் வரைகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லுவார். ஸோ எல்லாருமே நிலா வந்து கோலம்லாம் போட்டதுக்கப்புறம் எல்லாருமே கலர் பொடிலாம் போட்டுட்டு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ஒரு பொங்கல் பானை 2 சைடும் கரும்புலாம் வச்சு பொங்கல் வந்து கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு தூங்கிட்டாங்க. காலையில் வெள்ளன எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து கட்டளை போட்டு போயிட்டாங்க. ஸோ சோழன் சொல்லுவார், அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா, அதெல்லாம் சும்மா அவளே 8:30க்கு தான் எந்திரிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்களே வெள்ளன எந்திரிச்சிருவாங்க ரொம்ப சீக்கிரமாக. எந்திரிச்சு வாங்க ஏம்மா அப்படி நான் குளிச்சுட்டு வரதுக்குள்ளே எந்திரிக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பல்லவனும் சோழனும் மட்டும் தூங்கிட்டு இருப்பாங்க. ஸோ செம்பில் தண்ணி அள்ளிட்டு வந்து மூஞ்சிலே ஊற்றி விட்டு நான் திருப்பி வர்றதுக்குள்ளே எந்திரிச்சு வரல அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்கப்புறம் எந்திரிச்சு ஓடி போய் எல்லோரும் குளிச்சுட்டு வந்து பொங்கல்லாம் வைக்கிறதுக்கு சாமிலாம் கும்பிட்டுட்ருப்பாங்க. ஸோ நல்லா இருந்தது அந்த மொமெண்ட்டு. ஸோ நிலா வந்து அந்த சேலை கட்டிட்டு வருவாங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் சோழன் வந்து அப்படியே மயங்கி போய் நிற்பார். வாவ்! என்னடா இவ்வளோ அழகாக இருக்குது இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே வேஷ்டி ஷர்ட்லாம் போட்டுட்டு பயங்கரமாக ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கில் வந்து இருப்பாங்க. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா வானதி வந்து சேலையெல்லாம் கட்டிக்கிட்டு இருப்பாங்க. பாண்டியன் கூப்பிட்டுருப்பார்ல அவங்க வீட்டுக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு. வானதியுடைய அம்மா, என்ன இன்றைக்கி இப்போ பொங்கலும் சேலையெல்லாம் கட்டுறா, இப்படிலாம் கட்ட மாட்டாளே அப்படின்னு கேட்டப்போ, நான் பாண்டியன் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேம்மா, ஒரு 1 ஹவர் தான் போய் பேசிட்டு வந்துடுறேன், எல்லோரும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அப்பா சொல்லுவார், உங்கள் பொண்ணு திருந்த மாட்டாடி, மச்சான் சொல்கிறது மாதிரி அவனுக்கே கட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அதோட அந்த எபிசோடு வந்து முடியுது. ஸோ நான் அடுத்த வாரம் ஃபுல்லாக வந்து பயங்கர பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். வானதி வந்து அவங்க வீட்டில் சொன்னதுக்கப்புறம் பாண்டி சொல்கிறாப்புல, இன்னும் எங்கள் அண்ணனுக்கே சேரனுக்கே கல்யாணம் ஆகலை, அதுக்குலாம் நம்மளுக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அதான் நிலா பண்ணதே ஃபேக் மேரேஜ், அவளை போய் லாட்ஜில் தங்க சொல்லு, நம்ம அந்த ரூமில் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வானதி வந்து ஒரு பிரச்சனையை கிளப்புது. ஸோ என்ன நடக்க போதோ ஏது நடக்க போதோ அப்படின்னு தெரியல. ஸோ எது நடந்தாலும் நல்லதுக்கே நடக்கட்டும். பட் சோழன் அண்ட் நிலாவோட அந்த க்யூட் மொமெண்ட்ஸ் நல்லா இருந்தது. பாண்டியனோட வானதிக்கும் இருக்கிற அந்த சண்டைகள் அதுவும் நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ எதுவோ உங்களுக்கு எந்த லவ் ஜோடி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ.